ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வெண்டைக்காய் மசாலா தாங்க செஞ்சு காட்ட போறேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் குடிக்குவோம். ஆனா அவங்கள்டா சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம வழக்கமா உப்பு, மிளகாத்தூள் போட்டு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு குடுக்குறத விட, இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுற மாரி இந்த வெண்டைக்காய் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பக்கத்துல ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி நம்ம நார்மலாக கட் பண்ணுற சைஸ்லேயே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியும் சேர்த்துக்கலாங்க. இதோட வரமிளகா ஒரு 6, 7 சேர்த்துக்கிடுங்க. நம்ம காரத்துக்கு தக்கன நம்ம அந்த வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. கூடவே ஒரு 7, 8 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிடுங்க. இதோட பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் இதோட சேர்த்துறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5, 6 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கினா போதும். ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்டா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5, 6 நிமிஷம் வதக்கிட்டு இது ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேங்க. இந்த ஆயில் சூடானோடனே ஜீரகம், கடுகு, கடலப்பருப்புன்னு 3மே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 3 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காயும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இந்த வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயிலே கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே இதை வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதனால அடிக்கடி இந்த வெண்டைக்காயை நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. இதோட நான் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவும் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நான் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அப்போ அந்த தண்ணியும் நான் சேர்த்துறேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அந்த தண்ணி நல்லா வத்தி இந்த மசாலா எல்லாம் சுருண்டனோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். ஏன்னா இதில் புளிப்பு, காரம், உப்புன்ட்டு 3மே சரிசமமாக இருக்கும். சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு இல்லாத டைமில் நான் வெறும் சாதத்தோடு இந்த வெண்டைக்காய் மசாலாவை போட்டு கூட ஒரு அப்பளமோ இல்லை முட்டையோ வச்சு சாப்பிட்டா அன்னைக்கு லஞ்ச் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின வெண்டைக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.